தந்திருக்கின்ற தலைப்பு என்று சொன்னால் தேவ வார்த்தையை உட்கொள்வோம். ஹல்லேலூயா. தேவ வார்த்தையை நாம் உட்கொள்வோம் என்று தலைப்பில் இந்த நாளில் கூட தேவன் நம்மோடு கூட இந்த நாளில் பேசுவாராக. விசேஷமாக நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தையை நாம் உட்கொள்ளும் பொழுது நாம் பலனடைகளாய் மாறுகிறோம். தேவ வார்த்தையை நாம் எவ்வளவு தூரத்துக்கு நாம் உட்கொள்ளுகிறோமோ அவ்வளவு தூரத்துக்கு நம்முடைய ஆத்துமா புஷ்டியாய் வளர ஆரம்பிக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் வருகிறது, என்னுடைய செயல்களிலே மாற்றங்கள் வருகிறது. இவை எல்லாம் எதனால வருகிறது என்றால் தேவனுடைய வார்த்தையை நாம் உட்கொள்ள இந்த மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கையிலே பெரிய மாற்றங்களை கொண்டு வருகிறார். அன்பான என் தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த நாளிலே நம்மோடு கூடவே இருக்கின்றார். ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு சொல்லுகிறார் என்னன்னு சொன்னா, ஆண்டவர் சொல்றார் அவருடைய வார்த்தையை நான் எப்படி நான் உட்கொள்ளுகிறேன், எப்படி நான் உட்கொள்ள போகிறேன் என்பதை குறித்து ஆண்டவர் சொன்னார். நாம் எல்லாரும் ஆண்டவருடைய வார்த்தையை உட்கொள்ளுகிறோம். ஆனாலும் கூட ஆண்டவர் இந்த நாளில் கற்றுக் கொடுக்க போகிறார் நமக்கு. இன்னும் அதிகமா என் பிள்ளை எப்படி உட்கொள்ள வேண்டும் வார்த்தைகளை, இன்னும் அதிகமா என் பிள்ளை எப்படி புஷ்டியாய் வளர வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் மத்தியிலே இருக்கிறார். அன்பான என் தேவ பிள்ளைகளே, இந்த இடத்துல பார்க்கின்ற எசேக்கியேல் 2-3 அதிகாரம் 1 வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்போம். அந்த நாளிலும் கூட பின்பு அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, நீ காண்கிறதை புசி, இந்த சுருளை நீ புசித்து இஸ்ரவேல் சந்ததியாரிடத்திலே போய் அவர்களோட பேசு என்றார். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான என் தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த இடத்திலே நமக்கு சொல்லுகிறாரு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர்களுக்கு தேவன் சொல்ல வேண்டிய வார்த்தையை எசேக்கியேலை கொண்டு அந்த வார்த்தையை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினார். இப்படி தீர்மானம் பண்ணிய தேவன் அதனால எசேக்கியேலுக்கு வெளிப்படுகிறார். எசேக்கியேல் ஆவிக்குள்ள மனுஷனாய் மாறின பிறகு அவனுக்கு தேவன் பேச ஆரம்பிக்கிறார். அங்கே பேச ஆரம்பித்த ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த இடத்துல அவனை பார்த்து, நீ காண்கிறதை புசி, இப்போது எதை நீ காண்கிறாயோ அதை நீ புசி என்று ஆண்டவர் அந்த நாளிலே சொன்னார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த நாளே நமக்கு சொல்லுகிற காரியம் என்னன்னா, இந்த நாளே ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் எதை கேட்கிறீர்களோ அதை நீங்கள் புசியுங்கள். ஹல்லேலூயா. எதை நீங்கள் பார்க்கிறீர்களோ அதை நீங்கள் புசியுங்கள். இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு சொல்கிறாரு, என் அன்பான என் தேவ பிள்ளைகளே, இந்த இடத்துல அந்த கேட்கும் வார்த்தையை ஆண்டவர் சொல்கிறாரு, இதை நீங்கள் புசியுங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறாரு. ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அங்க நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறாரு, நீ புசித்து இஸ்ரவேல் சந்ததியாரிடத்தில் போய் அவர்களோடு பேசு என்றார். என் அன்பான தேவ பிள்ளைகளே, அப்ப இந்த இடத்துல பார்க்கக்கூடியதா இருக்கிறது, இந்த எசேக்கியேல் எப்படி தேவனுடைய வார்த்தையை புசித்தான் என்பதை குறித்து. ஹல்லேலூயா. தேவன் எப்படி இவனுக்கு இந்த வார்த்தையை கொடுத்தார் என்பதை குறித்து 2வது வசனம் சொல்லுகிறது அதே அதிகாரத்தில். அப்படியே என் வாயை திறந்தேன், அப்பொழுது அவர் அந்த சுருளை எனக்கு புசிக்க கொடுத்து, 3வது வசனத்தை வாசிங்க. மனுபுத்திரனே, நான் உனக்கு கொடுக்கிற இந்த சுருளை நீ உன் வயிற்றிலே உட்கொண்டு அதனால் உன் குடல்களை நிரப்புவாயாக என்றார். அப்பொழுது நான் அதை புசித்தேன், அது என்னுடைய வாய்க்கு தேனை போல் தித்திப்பாய் இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இடத்திலே பாருங்க, அப்ப தேவனிடத்திலே இவன் எப்படி வார்த்தையை பெற்றுக் கொண்டான் என்று சொன்னால் அங்கே பார்க்கிறோம், தேவன் வார்த்தையை கொடுக்க ஆயத்தமாய் இருக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, தேவன் வார்த்தையை கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார். அப்பொழுது அவன் என்ன செய்தான் என்று சொன்னார், அப்படியே என் வாயை நான் திறந்தேன். ஹல்லேலூயா. அவனுடைய வாயை திறக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அங்கே அப்பொழுது அவர் அந்த சுருளை எனக்கு புசிக்க கொடுத்து. ஹல்லேலூயா, ஆமென். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தையை அவன் எப்படி புசித்தான் என்று சொன்னால், அவனுடைய ஆவிக்குரிய வாய் திறக்க
திறக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அவன் ஆவிக்குள்ளானான், அவன் ஆவிக்குரிய வாய் திறக்கப்பட்டது. தேவன் வார்த்தை கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார்கள். தேவன் வார்த்தை கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார்கள். ஆனா என்னுடைய வாய் திறந்தால் அவருடைய வார்த்தையை எனக்கு புசிக்கும்படி கொடுப்பார். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, என்னுடைய ஆவிக்குரிய வாய் அப்படின்னா திறந்திருக்க வேண்டும் என்று வேதம் வெளிப்படுத்துகிற நாளிலும் கூட என்னுடைய ஆவிக்குரிய வாய் எப்படி திறக்க போகிறது என்று சொன்னால் என்னுடைய யோசனை வார்த்தையின் மேலே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. என்னுடைய யோசனை ஆண்டவர்னால என்னோடு கூட பேச போகிறாரு, இந்த வார்த்தையை கொடுக்க போகிறாரு என்ற நோக்கம், இந்த ஒரு நம்பிக்கை, இந்த ஒரு சிந்தனை வார்த்தை மேலே இருக்கும் பொழுது என்னுடைய ஆத்துமாவிலே இருக்கின்ற வாய் திறந்திருக்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த ஆத்துமா தான் ஒரு மனுஷனுக்குள்ள புஷ்டியாக வேண்டும். வேதம் சொல்லுகிறது, உள்ளான மனுஷனிலே நீங்கள் பலனடையுங்கள். ஹல்லேலூயா. உள்ளான மனுஷனிலே பலனடையும் பொழுதுதான் எல்லா காரியமும் என்னால் சாதிக்கக்கூடியதா இருக்கிறது. உள்ளான மனுஷனிலே நான் பலனடையும் பொழுதுதான் எனக்கு ஒரு புதிய பலன் உண்டாகுகிறது. ஹல்லேலூயா. அதுதான் இந்த இடத்துல பார்க்கிறோம். அவருடைய வாய் திறக்கப்பட்டது. என்னுடைய யோசனையினால என்னுடைய வாய் திறக்கப்படும். என்னுடைய சிந்தனையினால என்னுடைய இருதயத்தின் ஆத்மாவின் வாய் திறக்கப்படும். எப்படி என்று சொன்னா, இப்பொழுது ஆண்டவர் என்னோடு கூட பேச போகிறார். இந்த வார்த்தையை குறித்து ஒரு நோக்கமும் ஒரு கவனமும் ஒரு சிந்தனையும் இருக்கும் பொழுது நிச்சயமாகவே என்னுடைய இருதயம் வாஞ்சித்துக்கிட்டு இருக்கிறது. இந்த இருதயத்துக்கு இருக்கிறது ஒரு வாய். ஹல்லேலூயா. ஆமென். இந்த இருதயத்துக்கு இருக்கிறது வாய். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த ஆத்துமாவுக்கு வாய் இருக்கிறது. இந்த ஆத்துமா பொழுது என்ன செய்கிறது? அது வாஞ்சிக்கிறது. ஹல்லேலூயா. மான்கள் நீரோடு வாஞ்சிப்பதை போல என் ஆத்துமா உண்மையே நோக்கி வாஞ்சித்து கதறுகிறது. ஹல்லேலூயா. எனக்கு அன்பான என் தேவ பிள்ளைகளே, நாம் ஆண்டவருடைய வார்த்தையை குறித்து எப்படி ஆண்டவரத்தை நான் பெற்றுக் கொள்ள போகிறேன், எப்படி நான் போஷணை அடைய போகிறேன், எப்படி என் உள்ளான மனிதனிலே நான் பலன் அடைய போகிறேன். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான என் தேவ பிள்ளைகளே, நான் மாம்சத்தினால் பலன் அடைவது அல்ல, அது ஆகாரத்தினால் உண்டாகிறதா இருக்கிறது. மாம்சத்தினால் பலன் அடைவது அல்ல, ஆவிக்குரிய மனுஷன் பலன் அடையும் பொழுது, ஆவிக்குரிய மனுஷன் பலன் அடையும் பொழுது ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அதுதான் ஆவிக்குரிய பலன் என்று சொல்வது. ஆவிக்குரிய பலன் எனக்கு உண்டாகும் பொழுது என்னாலே நான் ஒரு எதிர்ப்பு சக்தியாய் மாறுகிறேன். ஹல்லேலூயா. நான் ஒரு எதிர்ப்பு சக்தி கொண்ட ஒரு மனுஷாய் மாறுகிறேன். தேவ பிள்ளைகளே, எதையும் சாதிக்கக்கூடிய, எதையும் ஜெயிக்கக்கூடிய, சத்துருவுடைய சதிகளை முறியடிக்கக்கூடிய இப்படியான ஒரு எதிர்ப்பு சக்தி கொண்ட ஒரு கூர்மையான ஒரு ஆயுதமா நான் புதுப்பிக்கப்படுகிறேன். ஹல்லேலூயா. நான் புதுப்பிக்கப்படுகிறேன். என் தேவ பிள்ளைகளே, இந்த ஆயுதம் புதுப்பிக்கப்பட்டதாய் காணப்படுகிறது. இப்படி காணப்படும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை நானே பார்ப்பேன். ஹல்லேலூயா. ஆமென். நானே பார்ப்பேன். அன்பான என் தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, அவன் வாயை திறந்தான். ஹல்லேலூயா. அவன் வாயை திறந்தான். வாயை திறக்கும் பொழுது கர்த்தர் வார்த்தையை அவன் வாய்க்குள்ளே கொண்டு வந்து வைத்தாராம். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் ஆவியிலே, நம்முடைய சிந்தனையிலே, நம்முடைய யோசனையிலே நான் ஆண்டவருடைய வார்த்தையை நோக்கி பார்ப்பேன் என்று சொன்னா, என் வாய் திறக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னா, நிச்சயமாகவே அவர் வார்த்தையை உங்களுடைய வாய்க்குள்ளே கொண்டு வந்து வைக்கிறவர். ஹல்லேலூயா. இதுதான் எசேக்கியேலுக்கு நடந்தது. அங்கே பார்க்கிறோம், வார்த்தையை அவருடைய வாய்க்குள்ளே கொண்டு வந்து வைத்தார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான என் தேவ பிள்ளைகளே, வாய்க்குள்ளே கொண்டு வைத்தாராம். அங்கே பார்க்கிறோம், வேதம் தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது. அப்படி என்று சொன்னால் இந்த வார்த்தையை குறித்து நாம் கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தையை குறித்து கவனிக்க வேண்டும். அன்பான என் தேவ பிள்ளைகளே, நாம் ரொம்ப கவனமா இருக்க வேண்டும். இந்த வார்த்தை என்றால் என்ன, இந்த வார்த்தை என்றால் யார் என்பதை நான் மிகவும் நிதானத்தோடு, சிந்தனையோடு, இந்த யோசனையோடு கூட இருக்கும் பொழுது இந்த வார்த்தைக்காக என் ஆத்துமா இயங்க ஆரம்பிக்கிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தையை பற்றி சொல்லுகிறது. நான் நினைக்கிறோம், இந்த இடத்துல பேசுகிறோம், இந்த வார்த்தை ஏதோ ஒரு வார்த்தையா இருக்கிறது, ஒரு சத்தமா இருக்கிறது என்று. ஆனால் வேதம் சொல்லுகிற இந்த வார்த்தை யார் என்பதை குறித்து 1 யோவானை பார்க்கிறோம். யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே சொல்லுகிறது. வேதம் சொல்லுகிறது, வாசிங்க.
அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, இடத்துல வேதம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னா, தேவனுடைய வார்த்தை, இந்த வார்த்தை யார் என்பதை குறித்து தெளிவாய் நமக்கு சொல்லுகிறான். தேவ பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தையை பற்றி சொல்லுகிறது. இந்த வார்த்தை யார் என்று சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து என்பதை நாம் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து ஆண்டவர் இடத்திலே வார்த்தையாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, அப்ப நாம் எதை கேட்க வந்திருக்கிறோம் என்று சொன்னா, தேவ சத்தத்தை கேட்கிறோம். ஹல்லேலூயா. தேவனுடைய சத்தத்தை கேட்கிறோம். தேவனுடைய வார்த்தை, வார்த்தையானவர் ஆண்டவரின் மத்தியிலே பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையானவரை நாம் எப்படியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறாரு. என்னுடைய ஆத்மா வாஞ்சித்து கதறும் என்று சொல்லி சொன்னார். இன்னும் அவர் சொல்கிறாரு, இந்த வார்த்தை, இந்த வார்த்தையானவரே உங்களுடைய வாய்க்குள்ளே வந்து விழுவார். ஹல்லேலூயா. உங்களுடைய வாய்க்குள்ளே விழுகிறவர் உங்களுடைய இருதயத்திலே விழுகிறவர். ஹல்லேலூயா. வாய்க்குள்ளே போய் அது இருதயத்திலே அது தங்குகிறதா இருக்கிறது. என் அன்பான தேவ பிள்ளைகளே, வார்த்தையானவர், இந்த வார்த்தை உங்களை உயிர்ப்பிக்கிறது. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையான ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ண ஆரம்பிக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, அது தேவனுடைய வார்த்தையா இருக்கின்றது. வார்த்தை ஆண்டவராக இருக்கின்றார். ஹல்லேலூயா. வார்த்தை ஆண்டவராக இருக்கின்றார். அன்பான தேவ பிள்ளைகளே, அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் என்ன, நீங்கள் காண்கிறதை புசிக்க வேண்டும், கேட்கிறதை புசிக்க வேண்டும். ஏன் என்று சொன்னா, அவர் ஆண்டவர். ஹல்லேலூயா. அவர் ஆண்டவர், அவர் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு கூடவே இருக்கிறவராக இருக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய வேதம் இப்படியாக சொல்லி இருக்கிறது நாங்கள் பார்க்கிறோம். இந்த வேளையிலும் கூட அங்கே அதே 3 வசனத்திலே கீழே பார்க்கும் பொழுது சொல்லுகிறது. மறுபடி வாசிங்க. அத இல்ல, சாரி, எசேக்கியேல் 3ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனம் மறுபடி, மனுபுத்திரனே, நான் உனக்கு கொடுக்கிற இந்த சுருளை வயிற்றிலே உட்கொண்டு அதனாலே உன் குடல்களை நிரப்புவாயாக என்றார். ஹல்லேலூயா. அந்த இடத்துல பாருங்க, வேதம் எப்படி சொல்லுகிறது என்று சொல்லி தெளிவாய் ஆண்டவர் சொல்கிறாரு. மனுபுத்திரனே, நான் உனக்கு கொடுக்கிற இந்த சுருளை நீ வயிற்றிலே உட்கொண்டு அதனால் உன் குடல்களை நிரப்புவாயாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் கொடுக்கிற வார்த்தை, தேவனுடைய வார்த்தையினால என்னுடைய இந்த சரீரத்திலே இந்த ஆத்துமா நிரப்பப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இந்த இருதயம் வார்த்தையால் நிரப்பப்பட வேண்டும். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, எப்பொழுது அப்பொழுது வார்த்தையினால் நிரப்பப்படுகிறது என்னுடைய ஆத்துமா, எப்பொழுது இருதயம் தேவனுடைய வார்த்தையினால் நிரப்பப்படுகிறது என்று சொன்னார் வேதம் சொல்கிறது. இந்த ஆத்துமாவில் இருக்கின்ற வாய், இந்த ஏக்கம் காணப்படும் பொழுது எசேக்கியேலுக்கு அங்கே வாயிலே கொடுக்கப்பட்ட வார்த்தை வாயிலே உருட்டி கொண்டு போய் வைத்தது. ஹல்லேலூயா. சிறு பிள்ளைகளுக்கு நாம் உருட்டி வாயிலே வைப்போம். ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளையே, இந்த சிறு பிள்ளைக்கு நாம் உருட்டி வாயில வைக்கும் பொழுது அந்த பிள்ளை அதன் மேலே பிரியம் இருந்தா, அதன் மேல் வாஞ்சை இருந்தா அது அப்படியே சாப்பிட்டு விடும். ஹல்லேலூயா. இல்லை என்று சொன்னா, நீங்கள் வற்புறுத்தி ஒரு பிள்ளைக்கு உருட்டி நீங்க வாயில வைத்திருந்தா அது மறுபடி அதை கீழே கக்கும். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை நீங்க கண்டுக்கிறீங்க. ஆண்டவர் இந்த நாளிலேயோ ஆவியானவர், ஆண்டவர் அவர் வார்த்தை, ஆண்டவர் இந்த வார்த்தையை குறித்து நான் சிந்திக்கும் பொழுது என் ஆண்டவர் என்ற ஏக்கத்தோடு என் ஆண்டவர் எனக்குள்ளே வரப்போகிறார், எனக்குள்ளே வார்த்தை கிரிச்ச போறார் என்ற ஏக்கம் இருக்கும் என்று சொல்லி சொன்னார். ஆண்டவர் சிறு பிள்ளையை போல, அந்த சிறு பிள்ளையை போல பிரியத்தோடு உட்கொள்கிறது, வாயில் வைத்தால் சாப்பிடுகிறது. அதே போலவே எனக்கும் வாஞ்சை இருக்கும் என்றால் நிச்சயமா இந்த வார்த்தையான ஆகாரம் என்னை புஷ்டியாக்கும். ஹல்லேலூயா. என்னை வளரச்சை. அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களை சக்தி உள்ள ஒரு மனுஷராய் மாற்றும். ஹல்லேலூயா. சக்தி உள்ள ஒரு ஆயுதமாய் மாற்றும், பலன் உள்ள ஆயுதமாய் மாற்றும். அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய வேதம் அங்கே அப்படியே தெளிவாய் சொல்லி இருக்கிறது. அங்கே அதை உட்கொண்டு அதனாலே உன் குடல்களை நிரப்புவாயாக என்று சொல்லுகிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா. அதனால உன் குடல்களை நீ நிரப்புவாயாக என்று வேதம் சொல்லுகிறது. அங்கே நாங்கள் பார்க்கிறோம். அப்பொழுது நான் அதை புசித்தேன், அது என் வாய்க்கு தேனை போல் தித்திப்பாய் இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் அதை புசித்தானா, புசிக்கும் பொழுது அது தேனை போல் தித்திப்பாய் இருந்தது என்று சொல்லப்படுகிறது.
ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவப்பிள்ளைகளே, எப்படி அவனுக்கு தேனை போல தித்திப்பாய் இருந்தது அந்த வார்த்தைகள். அவன் வார்த்தை குறித்து நல்ல கவனமாக இருந்தான். வார்த்தை என்ன என்பது, இது யார் என்பதை கவனித்திருந்தான். இந்த நாளும் ஆண்டவர் நமக்கு சொல்கிறதுதான், வார்த்தை என்பது ஆண்டவர் ஆனபடியாலே வார்த்தை குறித்து வாஞ்சை இருக்கும் பொழுது, எனக்குள்ளே அது உள்ளே இறங்கும் பொழுது, அது எனக்கு தேனை போல காணப்படும். ஹல்லேலூயா. அது எனக்கு தேனை போல காணப்படும். அன்பான என் தேவ பிள்ளைகளே, சங்கீதம் 119 103 சொல்லுகிறது. வாசிங்க. சங்கீதம் 119 119 இனிமையானவைகள் மதுரமாயிருக்கும். ஹல்லேலூயா. பாருங்க, அந்த இடத்துல வேதம் எப்படி சொல்லுகிறேன்னு சொன்னா, அவருடைய வார்த்தை தேனிலும். ஹல்லேலூயா. மறுபடியும் வாசிச்சது. உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள். ஹல்லேலூயா. அது என்னுடைய நாவுக்கு மிகவும் இனிமையானதா இருக்கிறது வார்த்தை. ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கைக்கு இனிமையாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வாழ்க்கைக்கு இனிமையாக இருக்க வேண்டும். ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். அதனால தான் இந்த ஆத்துமாவுடைய இந்த வாய் இந்த இயக்கம் காணப்படும் பொழுது அவர் வார்த்தையானவர் எனக்கு இனிமையாய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. எசேக்கியேலை போல என்னுடைய ஆவி இந்த வார்த்தையானவரை குறித்து வார்த்தை கொடுத்து வாசிக்கும் பொழுது அவர் எனக்கு இனிமையாய் மாறுகிறார். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் எனக்கு இனிமையாய் மாறுகிறார். அப்பொழுது என் ஆவிக்குரிய வாழ்க்கையில இந்த மனுஷன் ஆவிக்குரிய மனுஷன் பலனடைகிறவனாய் மாறுகிறான். ஹல்லேலூயா. பலனடைகிறவனாய் மாறுகிறான். அன்பான என் தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லி இருக்கிறது. இந்த இடத்துல சொல்லி இருக்கிறது அதுதான். அங்க நான் பார்க்கிறோம், அவருடைய வார்த்தையை அவர் என்ன செய்கிறாரா, முக்கியப்படுத்தி அதை மகிமைப்படுத்துகிறவராய் இருக்கின்றார். ஹல்லேலூயா. அவர் வார்த்தையை மகிமைப்படுத்தி அதை முக்கியப்படுத்தி அதை மகிமையுள்ளதாய் மாற்றுகிறவராய் இருக்கின்றார் தேவன். ஹல்லேலூயா. தேவன் தன்னுடைய வார்த்தையை அனுப்பினார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வார்த்தையானவர் முக்கியப்படுத்தப்பட்டவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. இவர் உங்களுக்குள்ளே வசிக்கிறவராய் இருக்கின்றார். இவர் உங்களோடு கூடவே இருக்கிறவராய் இருக்கின்றார். ஹல்லேலூயா. அதுதான் வேதம் சொல்லி இருக்கின்றது. அதான் வேதம் சொல்லி இருக்கின்றது, நான் பூமியின் கடைசி பரியந்தம் நான் உன்னோடு கூடவே இருக்கின்றேன் சொன்னா. ஏன்னு சொன்னா, யாருக்குள்ள இந்த வார்த்தையானவர் இருக்கிறாரோ அதுதான் அங்கே சொல்லப்படுகிற காரியமா இருக்கிறது. ஆண்டவர் உங்களோடு கூடவே இருக்கின்றார். இந்த வார்த்தையான ஆண்டவர் பூமியின் கடைசி பரியந்தம் உங்களோடு கூடவே இருக்கின்றவராய் இருக்கின்றார். ஹல்லேலூயா. அவர்களோடு கூடவே இருக்கிறவராக இருக்கின்றார். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த வார்த்தை குறித்தான பெரிய வாஞ்சியோடு நான் இருக்கும் பொழுது நிச்சயமான வார்த்தையை நான் பெற்றுக் கொள்கிறேன். அவர் என்னோடு கூடவே இருக்கிறவராக இருக்கின்றார். இந்த எசேக்கியேலை போல எப்படி ஆத்துமா வாஞ்சிக்கும் என்று சொன்னார், ஆவிக்குரிய ஆத்துமா வாஞ்சிக்கும் என்று சொன்னார், ஆண்டவருடைய வார்த்தை எனக்கு அவர் கொண்டு வந்து வாயில வைக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் என்னுடைய வாயிலே கொண்டு ஊட்டி விடுகிறார். அன்பான என் தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் என்னோடு கூடவே இருக்கிறவராக இருக்காண்டு வேதம் நமக்கு சொல்லுகிறது. எரேமியா 15:16 வாசிக்கும் பொழுது அதான் தேவன் இப்படியாக சொல்லுகிறார். அந்த இடத்துல அவங்க வார்த்தை அங்கே பார்க்கிறவர்களே, எரேமியா 15:16 பார்க்கிறவர்கள், உம்முடைய வார்த்தை கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியமா இருந்தது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, எரேமியா சொல்லுகிறான், உம்முடைய வார்த்தைகள் எனக்கு கிடைத்தவுடனே நான் அவைகளை உட்கொண்டேன். ஹல்லேலூயா. வார்த்தைகள் கிடைத்தவுடனே நான் உட்கொண்டேன். அது என்னுடைய வாழ்க்கைக்கு சந்தோஷமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த வார்த்தை என்னுடைய வாழ்க்கைக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. அன்பான தேவப்பிள்ளைகளே, வார்த்தையானவர் உங்களோடு கூட இருக்கும் பொழுது உடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி தான் இருக்கும். ஹல்லேலூயா. உடைய வாழ்க்கையில சந்தோஷம் இருக்கும். அன்பான தேவப்பிள்ளைகளே, அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, இன்னும் நான் வார்த்தையில ஒரு வாஞ்சை எனக்குள்ள இன்னும் இருக்க வேண்டும். நான் கேட்கிறதை காண்கிறதை புசிக்கிற ஒரு வாஞ்சை எனக்குள்ளே காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. எனக்குள்ளே காணப்பட வேண்டும். இப்படியான ஒரு வாஞ்சை எனக்குள்ள காணப்படும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறாரு, அவைகள் உங்களுக்கு மகிழ்ச்சியாய் இருக்கும் என்று. ஹல்லேலூயா. அவைகள் உங்களுக்கு புஷ்டியாய் இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கைக்கு அது புஷ்டியாய் இருக்கும். அவைகள் உங்களை
கூர்மை ஆயுதமாய் மாற்றுகிறது. ஹல்லேலூயா. ஏன் என்று சொன்னால் வார்த்தையானவர் உங்களோடு கூட இருக்கிறவர், வருகிறவர், நடக்கிறவருமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறவராய் இருக்கின்றார். அதனாலதான் சந்தோஷம். தேவன் இல்லாமல் என் வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை. இயேசு இல்லாமல் என் வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை. தேவன் இல்லாமல் என் வாழ்க்கையில் வெற்றி இல்லை. இயேசு இல்லாமல் என் வாழ்க்கையில் வெற்றி இல்லை. ஹல்லேலூயா. இல்லாமல் வெற்றி இல்லை. ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தால் எல்லா காரியத்திலும் என் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் பெரிதாய் காணப்படும். அன்பான தேவப்பிள்ளையே, ஹல்லேலூயா. இந்த எசேக்கியேலை போல நான் தேவனிடத்திலே வார்த்தையை பெற்றுக் கொள்வோம். தேவனிடத்திலே வார்த்தையை பெற்றுக் கொள்வோம். அவர் வார்த்தை நமக்கு கொடுக்க ஆயத்தமாவே இருக்கிறார். அந்த ஆயத்தத்தை நான் கனப்படுத்தி என்னுடைய ஆத்மா வாஞ்சிக்கும் என்று சொன்னார். அவர் நிச்சயமா அந்த வார்த்தையினால் என்னை திருப்தி ஆக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த வார்த்தை என்னை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். அன்பான தேவப்பிள்ளைகளே, அவர் வார்த்தையினாலே சகலதும் உண்டாகும் என்று சொல்லியிருக்கிறது. அவர் வார்த்தையினாலே சகலதும் உண்டாக்கினார் என்று சொல்லப்படுகிறது. அந்த ஆண்டவர் இன்று உங்களோடு கூடவே இருக்கிறவர். ஹல்லேலூயா. நீங்கள் நினைத்து கொள்ளுங்க, என் ஆண்டவர் என்னோடு நிழலாய் வருகிறார். ஹல்லேலூயா. என் ஆண்டவர் என்னோடு கூடவே நிழலாய் இருக்கிறார் என்று நினைத்துக் கொள்ளுங்க. வார்த்தையானவர் என்னோடு கூட நடக்கிறார் என்று நினைத்துக் கொள்ளுங்க. வார்த்தையானவர் என்னோடு கூட உறங்கு பொழுது என்னோடு கூடவே என்னோட தலை சாய்க்கிறார் நினைத்துக் கொள்ளுங்க. அவர் உங்களோடு கூட நிழலாய் இருக்கிறார் என்று நினைத்துக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா. எப்பொழுது நீங்க நினைத்துக் கொள்ளுங்க, என்னோடு கூட நிழலாய் இருக்கிறார் என்று. ஹல்லேலூயா. என் அன்பான தேவப்பிள்ளைகளே, நீங்க நடக்கும் பொழுது உங்களுடைய நிழல் அங்கே காணப்படுகிறது. அன்பான தேவப்பிள்ளைகளே, நீங்க நினைத்துக் கொள்ளுங்க, நான் நடக்கிறேன், என்னோடு அவர் என்னோடு கூட நடக்கிறார் என்று. ஹல்லேலூயா. ஏனென்று சொன்னால் உங்கள் சரீரத்திலே ஆவி, ஆத்துமா, சரீரங்கள் உண்டு. என் அன்பான தேவப்பிள்ளைகளே, ஒரு ஆத்துமா உங்களுக்கு உண்டு. இந்த ஆத்துமாவை போலதான் ஆண்டவரும் ஆவியானவர். அவர் உங்களோடு கூட நடக்கிறவராய் இருப்பார். உங்களோடு கூட நிழலாய் இருக்கிறார். அன்பான தேவப்பிள்ளைகளே, உங்களோடு கூட நிழலாய் இருக்கிறாரே. நீங்க நினைத்துக் கொள்ளுங்க, கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறாரே, கிறிஸ்து என்னோடு நிழலாய், கிறிஸ்து எனக்குள்ள நிழலாய் இருக்கிறார் நினைத்துக் கொள்ளுங்க. உங்களை எந்த ஆயுதமும் தாக்க முடியாது. எந்த ஆயுதமும் தாக்க முடியாது. எல்லாவற்றையும் தாக்குகிற ஆயுதமாக கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருக்கிறார். ஹல்லேலூயா. 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 எந்த நேரத்தில் நினைச்சு கொள்ளுங்க, கிறிஸ்து என்னோடு இருக்கிறார், நிழலா என்னோடு நடக்கிறார். ஹல்லேலூயா. நிழலா என்னோடு கூட வருகிறார் நினைத்துக் கொள்ளுங்க. எந்த எதிரியான சாத்தான் உங்களோடு கூட கிரியை செய்ய முடியாது. எந்த சாத்தானும் உங்களை ஜெயிக்க முடியாது. அன்பான தேவப்பிள்ளைகளே, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கிறிஸ்து உங்களோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களோடு கூடவே இருக்கின்றார். தேவன் உங்களோடு கூடவே இருக்கின்றார். அன்பான தேவப்பிள்ளைகளே, ஆண்டவர் நாளே சொல்லுகிறார், அதுதான் வார்த்தையானவர் உங்களோடு கூட இருக்கணும். ஆண்டவர் பிரியப்படுகின்றார். அதனால தான் சொல்கிறார், ஆண்டவர் வார்த்தை என்பது அவராய் இருக்கின்றார், ஆண்டவராய் இருக்கின்றார். அந்த எசேக்கியேல் பெற்றுக் கொள்ளும்படியாக வாஞ்சித்தான், காண்கிறதை புசித்தான். ஆண்டவர் இந்த நாள் எமக்கு சொல்கிறாரு, நீ காண்கிறதை புசியுங்கள், கேட்கிறதை புசியுங்கள், ஆத்துமாவிலே பலனடையுங்கள், கூர்மையான ஆயுதமாய் மாறுங்கள். ஆமென். Thank you Jesus. Hallelujah. Thank you Jesus. Hallelujah. ஆண்டவர் இந்த நாளை உருவாக்கும்படியான வார்த்தைகள் இது. Hallelujah. ஆண்டவர் இந்த நாளை சொல்லுகிறாரே, நீங்கள் ஜெயமடிக்கிற ஒரு வாழ்க்கை இது. இந்த நாளை ஆண்டவர் பேசுறது உடைய போராட்டத்திலே ஜெயமடிக்கத்தக்கதாக பேசுகிறார். அன்பான தேவப்பிள்ளைகளே, உடைய போராட்டத்திலே ஜெயமடிக்கத்தக்கதாக ஆண்டவர் பேசுகின்றார். இந்த போராட்டத்திலே ஜெயமடிக்க வேண்டும் என்று சொன்னார். ஆண்டவர் சொல்லுகின்ற ஒரு ரகசியம் தான், கிறிஸ்து உங்களுக்குள்ளே ஜீவிக்கிறார் என்பதை நீங்கள் நம்பி, கிறிஸ்து என்னோடு இருக்கிறார், என்னோடு நடக்கிறார் என்பதை நீங்கள் ஆழமாய் நீங்கள் விசுவாசித்து ஸ்தோத்திரிப்பீர்கள் என்று சொன்னார். நீங்கள் ஜெயம் எடுப்பீர்கள். நிச்சயமாக. ஹல்லேலூயா. நிச்சயமாக ஜெயம் எடுப்பீர்கள். அன்பான தேவப்பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களோடு கூடவே இருக்கின்றார். ஹல்லேலூயா. நீங்கள் சொல்லி பாருங்க, இந்த காரியத்திலையும் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில போராட்டத்தின் பொழுது நீங்கள் பேசி பாருங்க, இயேசு கிறிஸ்து என்னோடு இருக்கிறார், நான் ஜெயிப்பேன் என்று சொல்லி பாருங்க. இயேசு கிறிஸ்து என்னோடு இருக்கிறார், நான் எல்லா காரியங்களும் செய்வேன் என்று விசுவாசித்து பாருங்க. இயேசு கிறிஸ்து என்னோடு இருக்கிறார், என்னை ஒன்று சாத்தானுக்கு செய்ய முடியாது என்று சொல்லி பாருங்க. கிறிஸ்து உங்களோடு கூட இருப்பதை உணர்வீர்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்து உங்களோடு கூட இருப்பதை உணர்வீர்கள். அன்பான என் தேவப்பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்கிறார், இந்த நாளிலும் கூட அவர் உங்களோடு இருந்தார், வார்த்தையானவர் உங்களோடு இருந்தார், நீங்கள் திருப்தியாவீர்கள், ஜெயிக்கிறவர்களாய் மாறுவீர்கள், சந்தோஷத்தினால் நிரப்பப்படுவீர்கள். ஹல்லேலூயா.
சந்தோஷம் நிரப்பப்படுவீர்கள். வார்த்தையானவர் எனக்கு முக்கியமானவர். ஹல்லேலூயா. வார்த்தையானவர் எனக்கு வேண்டப்பட்டவர். அன்பான தேவ பிள்ளைகளே, அவர் என்னோடு இருக்கிற கிறிஸ்துவா இருக்கின்றவர். அவர் உங்களை நடத்துகிறவரா இருக்கின்றவர். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை எனக்குள்ளே காணப்படும் பொழுது நிச்சயமாகவே நீங்கள் போராட்டத்தில் ஜெயம் எடுப்பீர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் போராட்டத்தில் ஜெயம் எடுப்பீர்கள். அன்பான என் தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களோடு கூடவே இருக்கின்றார். உங்களோடு உங்களுடைய சரீரத்திலே நிழலாய் இருக்கின்றார். ஹல்லேலூயா. உங்க சரீரத்திலே அவர் நிழலாய் இருக்கின்றார். ஹல்லேலூயா. உங்க கரங்களை எப்படி நீட்டி பாருங்க. இதோ பாருங்க, இந்த கரத்துக்கு முன்பதாக அங்கே ஒரு நிழல் காணப்படுகிறது. இது என் கிறிஸ்துவுடைய கரமாய் இருக்கிறது. அன்பான தேவ பிள்ளையே, இது எனக்குள் வசிக்கின்ற என் கிறிஸ்துவுடைய கரமாய் இருக்கிறது. நான் கையில் கொண்டு போகிறேன், நடக்கிறேன், என்னோடு என் கிறிஸ்து நடக்கிறார். ஹல்லேலூயா. என் வாசக்கலமா ஆண்டவர் சொல்லுகிற அந்த வேளையிலும் கூட கிறிஸ்து என் ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்ற அந்த பலமுள்ள வார்த்தை நினைவுக்கு ஆண்டவர். அன்பான தேவ பிள்ளைகளே, அப்போஸ்தலர் பவுல் அங்கே சொல்லும்போது சொல்கிறார், எனக்கு கிறிஸ்து என் ஜீவனாய் இருக்கிறார் என்று. ஹல்லேலூயா. ஆமென். கிறிஸ்து என் ஜீவனாய் இருக்கிறார் சொல்லுகிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, அந்த இடத்துல ஆண்டவர் தெளிவான வார்த்தை சொல்லி இருக்கிறார். ஆண்டவர் தெளிவான வார்த்தை சொல்லி இருக்கிறார். கிறிஸ்து என் ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஹல்லேலூயா. கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருக்கிற ஜீவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஜீவன் உங்களுக்குள்ளே இருக்கும் பொழுது, ஜீவன் உங்களுக்குள்ளே இருக்கும் பொழுது இந்த ஜீவனுக்கு எதிராக எதுக்கும் நிற்க முடியாது. ஹல்லேலூயா. இந்த ஜீவனுக்கு எதிராக எந்த பொல்லாத சக்திகளுக்கு நிற்க முடியாது. அன்பான தேவ பிள்ளைகளே, அந்த கிறிஸ்து உங்களோடு கூடவே இருக்கு என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. வார்த்தையானவர் உங்களோடு கூடவே இருக்கின்றார். அவர் வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். ஆண்டவர் தேவன் உங்களோடு கூடவே இருக்கின்றதனாலே சொல்லுகிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு சொல்லியிருக்கிற காரியம் அதுதான். என்னுடைய ஆத்துமா இந்த எசேக்கியேலை போல உள்ளான ஆத்துமாவில் இருந்து ஒரு ஏக்கம், காண்கிறதையும் பார்க்கிறதையும் புசிக்கத்தக்கதான ஒரு ஏக்கம் இருக்க வேண்டும். இந்த ஆத்துமாவுடைய வாய் திறக்கப்பட வேண்டும். அது சிந்தனையினாலே திறக்கப்பட வேண்டும். அன்பான தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா. சிந்தனையினாலும் யோசனையினாலும் தேவனுடைய வார்த்தை, தேவனை நான் காண போகிறேன், தேவனை நான் பார்க்க போகிறேன் என்ற ஒரு சிந்தனை யோசனையும் எனக்குள்ளே நான் அமர்ந்திருக்கிற இடத்துல எனக்குள்ள இருக்கும் பொழுது அவர் எனக்கு நேராய் வருகிறவர், இந்த வாஞ்சையை காண்கிறவர், வார்த்தையானவர் உங்களுக்குள்ளே போவார். ஹல்லேலூயா. ஆமென். அவர் உங்களுக்குள்ளே போகிறவராக இருக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு சொல்கிறார், தேவன் சொல்கிறாரே, நான் உங்களோடு இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சி இருக்கும் கண்டிப்பாய். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையானவரை நாம் விசுவாசிப்போம். வார்த்தையானவருக்காக என் ஆத்துமாவில் ஒரு ஏக்கத்தை உண்டாக்குவோம். வார்த்தையை குறித்து நல்ல கவனமாய் இருப்போம். அவர் அப்பொழுது என்னோடு கூடவே இருப்பார். நான் பெற்றுக்கொள்வோம். அவர் சொல்கிறாரு, பெற்றுக்கொண்டு ஒரு ஆத்துமாவிலே இருக்கின்ற இந்த குடல்கள் நிரப்பப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஆத்துமாக்கள் நிரப்பப்படும். ஆத்துமா நிரப்பப்பட வேண்டும் ஆவியினாலே. ஆத்துமா தேவ வார்த்தையினால் நிரப்பப்பட வேண்டும். அப்பொழுது ஆவிக்குரிய உள்ளான மனுஷன் பலனடைவாய் மாறுகிறான். ஆவிக்குரிய உள்ளான மனுஷன் பலனடையும் பொழுது எந்த பொல்லாத சத்துருக்களும் உங்களுக்கு முன்பதாக நிற்பதில்லை. அன்பான தேவ பிள்ளைகளே, எந்த சத்துரு உங்களுக்கு முன்பதாக நிற்பதில்லை. பிசாசுகள் நிற்பதில்லை. என் அன்பான தேவ பிள்ளைகளே, வாழ்க்கையிலே பிசாசான கொண்டு வருகின்ற போராட்டத்தில் நீங்க ஜெயம் எடுப்பீர்கள். நீங்கள் இந்த நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கூட உங்கள் ஆத்மாவை இங்க பலப்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஆத்மாவிலே வளர ஆரம்பிங்க. எப்பொழுதும் சொல்லுங்க, என் கிறிஸ்து என்னோடு இருக்கிறார் என்று. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்து உங்களுக்காக எல்லாம் செய்து முடித்து விட்டார் என்று. ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, கிறிஸ்து சதா காலங்களும் நேற்றும் இன்று என்றும் மாறாதவராய் உங்களோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். நிச்சயமாக தேவன் நடத்துகிறவராக இருக்கிறார். வார்த்தை குறித்தான ஒரு கவனமும், வார்த்தை குறித்தான ஒரு பயமும், வார்த்தை குறித்தான ஒரு நடுக்கமும் என்னுடைய வாழ்க்கையில காணப்படும் பொழுது என்னுடைய ஆத்துமா அதுக்காக இயங்குகிறதாய் மாறுகிறது. ஹல்லேலூயா. இயங்குகிறதாய் மாறுகிறது. என்னுடைய வாழ்க்கையில அநேக காரியங்களை மாற்றும். ஹல்லேலூயா. வார்த்தையானவர் மாற்றுவார். அன்பான தேவ பிள்ளைகளே, அவர்களோடு கூடவே இருக்கிறார்.